ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் லிங்கேஸ்வரி. நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன். நீங்களும் சூப்பராக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். முதல்ல உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த 2025 ஜனவரி 1 புதன்கிழமை வருது. அன்னைக்கான தினத்தில் எல்லாரும் அவங்களுடைய குலதெய்வத்தை வழிபாடு செய்யணும்னு சொல்லுவாங்க. குலதெய்வம் அருள் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். பக்கத்தில் இருக்க குலதெய்வம் கோவிலுக்கு போகிற வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி ஜனவரி 1ஆம் தேதி குலதெய்வ ஆலயத்துக்கு போய் வழிபாடு செய்யலாம். ஒருவேளை குலதெய்வ ஆலயத்துக்கு போக முடியல, இந்த மாதிரி இருக்க சூழ்நிலையில் இருப்பவங்க வீட்டிலையே குலதெய்வத்தை எந்த முறையில் வழிபட்டால் அந்த ஆண்டு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஒவ்வொரு வருஷமும் பிறக்கும்போது அந்த வருஷம் ரொம்ப சிறப்பான வருஷமாக இருக்கணும். முந்தின வருஷத்தை விட நாம் பட்ட கஷ்டங்கள் எல்லாமே நீங்கி பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படணும் அப்படின்னும் வேண்டிக்கிறோம். பணவரவு அதிகரிக்கணும், கடன் பிரச்சனை தீரணும் அப்படின்னு நிறைய எண்ணங்களை கொண்டு தான் நாம் செயல்படுவோம். அதனால தான் வருட பிறப்பு நாள் அன்னைக்கு ஆலயத்திற்கு போய் தெய்வ வழிபாட்டில் ஈடுபடுவோம். அதுபோல் வீட்லேயும் தெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளலாம். எந்த தெய்வத்தை நாம் வழிபடுறோமோ இல்லையோ அன்னைக்கான தினத்தில் குலதெய்வத்தை நாம் வழிபடணும். அப்படி குலதெய்வத்தை வழிபாடு செய்வதற்குரிய ஒரு எளிமையான முறையை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். எந்த ஒரு தெய்வ வழிபாட்டாக இருந்தாலும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செஞ்சோம் அப்படின்னா அதுக்குரிய பலன் அதிகமாகவே இருக்கும். அதனால் ஜனவரி மாதம் 1ஆம் தேதி பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து சுத்தமாக குளித்து வீட்டு வாசலில் கோலத்தை போட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய குலதெய்வத்துடைய படத்தை சுத்தம் செஞ்சு வாசனை நிறைந்த மலர்களால் அலங்காரம் செஞ்சுக்கோங்க. உங்களால் எந்த பொருளை குலதெய்வத்துக்கு நெய்வேத்தியமாக வைக்க முடியுமோ அதை வச்சுக்கோங்க. எதையுமே அந்த நேரத்தில் செய்ய முடியலை அப்படின்னு நினைக்கிறவங்க சுத்தமான டம்ளரில் சுத்தமான தண்ணீரை பிடிச்சு வைத்தாவே போதும். அடுத்ததாக ஒரே ஒரு உதிரி பூவை எடுத்துக்கோங்க. அந்த பூவுக்கு நடுவில் சந்தனத்தை தடவி வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு உரசிய சந்தனமாக இருந்தால் அதோடைய பலன் இன்னும் அதிகமாக இருக்கும். அப்படி சந்தனக்கட்டை கிடைக்கல அப்படின்னா நம்ம பயன்படுத்தக்கூடிய சாதாரண சந்தனத்தை கூட நம்ம மலர் மேலே தடவி விட்டு அதை குலதெய்வத்துக்கு சமர்ப்பிக்கலாம். அடுத்ததாக 2 ஊதுபத்திகளை ஏற்றி வைக்கணும். குலதெய்வத்துக்கு தூப ஆராதனை காட்டி தூபத்தை சமர்ப்பணம் செய்யலாம். 3ஆவதாக நம்ம வீட்டில் தீபத்தை ஏற்றி வச்சுருப்போம் இல்லையா, அந்த தீபத்தை எடுத்து குலதெய்வத்துக்கு காட்டி தீபத்தை சமர்ப்பணம் செய்யலாம். அடுத்ததாக நாம் எந்த பொருளை நெய்வேத்தியமாக வைச்சோமோ அந்த பொருளை குலதெய்வத்துக்கு சமர்ப்பணம் செய்யலாம். இந்த முறையில் ஜனவரி 1ஆம் தேதி மட்டும் இல்லாமல் தினமும் நம்ம குலதெய்வத்துக்கு சமர்ப்பணம் செஞ்சு வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா ஜனவரி 1ஆம் தேதி கிடைப்பது போல் ஒவ்வொரு நாளும் நமக்கு குலதெய்வத்துடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கும். அது மூலம் சிறப்பான வாழ்க்கையும் நம்மால் வாழ முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. வருஷத்தில் முதல் நாள் குலதெய்வத்தை முழு மனதோட இந்த முறையில் வழிபாடு செய்கிறவங்களுக்கு குலதெய்வத்துடைய அருளால் அந்த வருடம் முழுவதும் சிறப்பான வருடமாக அமையும் அப்படின்ற தகவலை சொல்லி இந்த பதிவை நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.